பிடுங்கிட்டு ஒரு வாதை வருது. அந்த வாதையினுடைய உயரம் ஒரு 60 அடி உயரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஹைட்டு. அது குனிஞ்சு அந்த மரத்தை தோளில் போட்டுட்டு வருது. ஆவியின் கண்களில் நேருக்கு நேராக பேயை பார்க்குறேன். இது கற்பனை இல்லை, நிஜம். ஆனால் மரத்தை பிடுங்கிட்டு ஒன்று வரல, ஆனால் மரத்தை தான் பிடுங்கிட்டு வருது. அப்படி ஒரு லோடை ஏற்றிட்டு வருது. சரி, நான் ஆவியில் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஆவி ஜெபம் போவராக நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ லைட்டாக தூங்க ஆரம்பித்தா இவ்வளோ தட்டி தட்டி விட்டுறேன். தூங்காத மாதிரி ஒத்தைக்கு ஏறும் இல்லை, அப்படி தட்டி தட்டி விட்டுறேன். அந்த ஆவி அப்படியே அந்த மரத்தை தூக்கிட்டு அப்படி வருது. வந்து நாங்கள் இருக்கிற வீட்டுக்கே வருது. இப்போ உண்மையிலே மாமிசத்தில் பயம். இன்னைக்கு அவ்வளோதான். பிடுங்கும்போது ஆண்டவர் ஒன்று அந்த பேயை அழிக்கலை, நடக்கும்போது அழிக்கலை. இப்போ ஒத்தடி பாதையில் இறங்கி இனி வீடை நெருங்குகிறது, வீடு முற்றத்தை வருகிறது. சர்வ மேனியும் நடுக்கம். ஆனால் வாயில ஜபத்தை விடல. சவாலுட்டு ஊழியம். ஏன்னா ஊழியமே சவால் ஊழியம் தானே. பேயா ஆண்டவரா, நீயா நானா, இதான் கேள்வி. அங்கே பயங்கரமாக ஜெபம் இருக்கும்போது ஆண்டவரேன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஏன்னா பயத்தில் ஒரு தடுமாற்றத்தில் ஆண்டவரேன்னு கூப்பிட்டேன். மாம்சத்தில் தான் கூப்பிட்டேன், அது ஆவியில் கூப்பிடல. அப்படியே வானம் திறந்தது. வாயில் பட்டயத்தை வச்சுட்டு அப்படி சொயன்னு கீழே இறங்கினார். சாத்தான முன்ன நின்னார். தேவன் யுத்தம் செய்வது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்படியே அவ்வளோதான். ஒரே சங்காரம். அந்த படந்தால் மூடு பகுதி எல்லாம் வெடிகுண்டு வெடிச்சா எவ்வளவு சத்தம் கேட்குமோ அப்படி ஒரு சத்தம் கேட்டு அத்தனை மக்களும் வெளித்தெழும்பினார்கள். லைட் எல்லாம் போடப்பட்டது. என்னையா வெடிகுண்டு வெடிச்சிருக்கு? பேய் அழிச்ச சத்தம். ஊரே கிளப்பிட்டு இவன் சொஸ்தம். உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எவனாவது செய்ய முடியுமா? பயந்தாங்கொள்ளி ஊழியக்காரங்க. சவால் விட்டு சொல்கிறேன், செய்ய மாட்டேனா? பையன் சொஸ்தம், அவ்வளோதான். பேர் வச்சேன் லாசர், இவனு சாவையில் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறான், இன்னைக்கும் உயிரோட இருக்கிறான். ஆனால் அவங்க இந்த ஊழியத்துக்கு வரமாட்டாங்க, அவ்வளோதான். சில கருத்து வேற்றுமைகள். எப்பவுமே பிரச்சனையை பொறுத்துனது தானே. சாக மாட்டான்னு சொன்னது நான் தான். ஊராக கொண்டு போனாங்க. அவன் தகப்ப செத்தான், ஆனால் மகன் சாகலை. கொடுத்த வாக்கு தத்தம் இந்த ஊழியம் இனி எடுத்தால் தான் உண்டு. உற்சம கையை தட்டலாம். பிறகு அலுமான் மனித ரூபத்திலே மாறுகிறான். பிறகு பேண்ட் சட்டெல்லாம் போடுவான், சிரிப்பான். அந்த சிறிய பார்க்க நான் பல கோடி ரூபாய் கொடுக்கலாம். எங்களை பார்த்தா சிரிப்பான். நாங்கள் 2 பேரும் போனால் பக்கத்தில் இது உட்காருவான், கால் மேலே காலை போடுவான், ராஜா மாதிரி உட்காருவான். அவ்வளோ. ஆனால் ஒரு நாள் கூட அந்த சகோதரி உங்கள் ஊழியத்தில் இவ்வளோ நடந்திருக்கு, மிச்சம் கூட நீங்கள் வந்து செய்யுங்க, அந்த ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா இருமாப்பா அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியைகள் வேறு பிரிக்கும். இந்த ஊழியத்தில் நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெருங்கினா ஆண்டவரை பார்க்கலாம். எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆச்சு. டாக்டர்களே சொன்னாங்க கொன்னுருவான்னு. கொன்று பாருன்னு தான் நான் சவால் விட்டேன். அதான் ஊழியம். ஒரு சிரிப்பு சிரித்தா இவர்கிட்ட ஓடி போய் நாடியை பிடிப்பான், நாடியை பிடிச்சி போய் காட்டுவான், கிஸ் கொடுப்பான், தடவுவான், நாடி தரையெல்லாம் தடவுவான். ஆனால் பேச மாட்டான். அந்த ஒரு வேலை தான் எனக்கு இருக்குது. ஆனால் அழைப்பில்லாத இடத்துல இந்த ஊழியம் கடந்து போகாது. திருந்தணும், மனம் திருந்தி நீ குணப்படு. அந்தி கிறிஸ்து இந்த ஊழியத்துக்கு விரோதமாக வருவான், எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், தெரிஞ்சுதான் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால் எனக்கு தான் முதல் சமாதானம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணால் பகை எனக்கு தான் வரும். ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான், ஆண்டவர் சொல்கிறதான் நான் சொல்லுவேன். அடுத்து வீட்டுக்கு போகிறேன், இன்னொரு நாள் வீட்டுக்கு போகிறேன். அங்கே வேறொரு பாஸ்டர் போவார், அதுதான் பிரச்சனை. ஒரு சிபிஎம் பாஸ்டர்.
ஒரு நாளைக்கு நான் போகிறேன், நாங்கள் 2 பேரும் போகிறோம். வீட்டில் ஜோம் பண்ண ஆரம்பித்ததும் சொத்தை விற்காதேன்னு சொன்னார். சொத்தை விற்காதுன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், சொத்து விற்கிறதுக்கு என்ன ஸ்கெட்சு போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், வேறு வழியே இல்லை. ஏன்டா அந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், அவருக்கு இந்த பாஸ்டருக்கே பணம் கொடுக்கணுமா? அப்போ பாருங்கள், இந்த புறம்போக்களெல்லாம் என்ன வேலை காட்டுது பாருங்கள். காணிக்கையெல்லாம் பிரித்து வட்டிக்கு பணம் கொடுப்பு வேலை நிறைய பாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் பெண் புரோக்கர்களாக இருக்கிறாங்க, கல்யாண புரோக்கர்கள், சொத்து புரோக்கர்களாக இருக்காங்க. ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு ஆள் அனுப்புனா இவன் அவன் இஷ்டத்தின்படி ஊழியம் செய்து சம்பாதிச்சு நில புரோக்கர்கள், திருமண புரோக்கர்கள், நாளைக்கு இன்னும் பிள்ளை புரோக்கர்களாக மாறி இருக்கணும். பொருத்தம் என்பது கர்த்தருக்குரியது. அது சுவிசேஷம் அறிவிக்க பயன்படுத்தக்கூடிய, சாப்பிடக்கூடக்கூடியது. உங்கள்கிட்டலாம் பொருத்தம் வாங்கினா சாப்பிட விட மாட்டார் அவர். அதனால தான் எனக்கு பசியே இல்லாமல் வாழ்கிறது. ஒரு நாளும் சாப்பாடுறாம நான் மாறி இருக்கணும் அவர் நினச்சிருக்கலாம். இப்போ அந்த வீட்டில் விற்கிறதுக்கு ஸ்கெட்சு. ஏன்னா பாஸ்டர் அவ்வளோ தொல்லை கொடுக்குறாரு. கடன் அவர் அடைப்பார். சிஸ்டர், நீங்கள் விற்கிறாதீங்க, இது லாஸ்டருக்குரிய ப்ராப்பர்ட்டி, வித்துறாதீங்க. நல்லா கெஞ்சி கூத்தடிச்சு பார்த்தாச்சு, வித்துட்டா. வித்த பிறகும் கூப்பிட்டாங்க, மறுபடியும் இந்த தேசத்தில் கொண்டு வருவேன். களக்காடு போனாங்க, வேறு எங்கெல்லாம் போனாங்க, ஆர்வாய் மொழி போனாங்க, அலைஞ்சு திரிஞ்சு மறுபடியும் அதே பகுதியில் வந்து 3 மாடி கட்டுறதை கட்டி உட்காந்துருக்காங்க. அதே கட்டுறதை விற்கிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஏனென்றால் புருஷன் இறந்து விட்டார். நான் என்னை விற்கிறதுக்கெல்லாம் ஜோம் பண்ண மாட்டேன் சிஸ்டர். எவ்வளோ கோடி செலவு பண்ணி கட்டியிருப்பீங்க. விற்கிறதுக்காக வீடு கட்டுறோம், வாழ்றதுக்கு இல்லை வீடு கட்டுறோம். கடனை துரத்துறது கர்த்தர், பேயை துரத்துறது கர்த்தர். வசனத்தை கீழ்ப்படி ஓ வேலை. எத்தனை வீடு வேணும் கர்த்தரை கழிக்க தருவார் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. இதை அறிந்தும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வீடை கட்டிட்டு, நீ வீடு கட்டுறது முன்னாடி யோசி. ஒரு வீடு கட்டுற, வட்டி கட்ட முடியான்னு தெரிஞ்சிரும்ல, பிறகு ஏன் அதெல்லாம் அப்போ சொல்லுவாங்க, அதை ஆண்டவர் பார்த்துருவாருன்னு. அவரெல்லாம் பார்க்க மாட்டார். அவன் தன் தன் சுய இச்சை நிமித்தம் சிக்குண்டு சிக்கல் சிக்கிக்கிறான். எந்த வீடை விற்கணும்னு தீர்மானிக்கிறீங்களோ, விற்றா அதை விட பெரிய இடத்த வாங்கணும், அதுக்கு விற்றுருங்க. இல்லை கர்த்தருக்கு கொடுங்க, அவர் பெரிய வீடாக கட்டி தருவார். அதுக்காக உடனே விற்க போயார். ஐயா, தேவன் ஆசீர்வதிக்க வந்த தேவன் தண்டிப்பார், கண்டிப்பார், சிக்ஷை தருவார், அடி உத கிடைக்கும், சமாரத்தை எடுத்து போடுவார். கடங்காரில் வச்சு காரி துப்பிடுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கடங்காரம் வந்தாச்சுன்னா காரி துப்புவான், தொடச்சிட்டு சும்மா உட்காரு நெல்வை, தொடச்சிட்டு சும்மா உட்காரு, அவ்வளோதான். கடனுடைய கிரிய வலிமை எனக்கு தெரியும். எவ்வளவு பாடுகளை தாண்டி வந்திருக்கிறோம். ஆகவே அதற்காக நம்ம தற்கொலை பண்ணுறது, கொலை செய்ய போகிறது, ஒளிச்சு ஓடுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபேஸ் டு ஃபேஸ். மாம்சமான மனிதனை கண்டு ஒளித்து போகாத. கடங்காரன் இவன் கத்தியாக கொண்டு வருவான், அவன் கத்தி மாதிரி நாக்க கொண்டு வருவான், காரி துப்புவான், கட்ட வார்த்தை பேசுவான், வான முடிஞ்ச 2 அடி தருவான். கடன் வாங்கும்போது யோசிங்க, கடன் வாங்கினவர் எதுவுமே யோசிக்காதீங்க, செலுத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அழுதுட்டு கடன் தரவே மாட்டார். அழுதா அவன் நம்பிக்கை இழந்தவள். நீ இங்கே பாருங்கள், உலகத்தின் மேலே ஒருதி நம்பிக்கை வைத்திருந்தாள், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த வார்த்தை என்ன வருது? உலகத்தில் இருக்க நம்பிக்கையை விட்டா கர்த்தரை நம்பினா அவளுக்கு வியாதி சொஸ்தமானது. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டாள். நம்பிக்கை இழந்தாள்,
நாதன் இயேசுவை கண்டாள் நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. உலகத்து மேல் வைத்த நம்பிக்கையை விட்டாள், நம்பிக்கை இழந்தாள். கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை இல்லை, உலகத்தில் தேடி நான் எல்லா இடத்துக்கும் போனேன், இனி இவைகளை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நம்பிக்கை இழந்தாள். அது வரைக்கும் உலகத்தில் ஓட விட்டா. எத்தனை வருஷம்? 12 வருஷம் ஓடி இருக்கிறா. 12 வருஷமா வியாதியஸ்தர்களாக இருந்தாவா. எத்தனை ஊர் போயிருப்பா, எத்தனை வைத்தியம் பார்த்துருப்பா, எத்தனை மந்திரவாதிகளை பார்த்துருப்பா, எத்தனை 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 ஆட்களை பார்த்துருப்பா. ஆனால் 12 வருடமாக ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ இரத்த பகல் அவதி போட்டிருக்காருன்னா அவளுக்கு வாழ்க்கை எவ்வளோ நரகம்னு பாருங்க, எவ்வளோ நரகம். ஆனால் அந்த உலகத்தின் மேல் வைத்த நம்பிக்கை எப்போ விட்டாலோ அப்போ தொட்டார். அவள் முடிவெடுத்து வருகிறா. எப்போ முடிவெடுத்து வருகிறா? இந்த உலகத்து மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டாள். நாதன் இயேசுவை கண்டதுமே நடுக்கம் வந்தது அவளுக்கு. நம் வசனத்தை கண்டு நடுங்கணும். நடுங்கி வஸ்திரத்தின் நுனியை தொட்டு சொஸ்தமான ஒரு ஸ்திரீ. எவ்வளோ அர்த்தம் இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப பாடுகிறோம்னு நினச்சி பார்த்துருக்காதீங்க. அது திரும்ப திரும்ப தோண்ட புதையலை போல அதனுடைய அர்த்தங்கள் நிறைய இருக்கும். அல்லேலூயா. வஸ்திரத்தின் நுனியின் தொங்கலை தொட்டாலே போதும் சொஸ்தம் என்று அவள் இருதயத்தில் ஜட்ஜ்மெண்ட் எழுதினா. உலகத்தில் எல்லா வைத்தியரையும் பார்த்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் ஏசப்பாவை கண்டாள். வசனத்தின் நடுங்கினா. இவர் தேவன் என்று உணர்ந்தாள். அந்த தேவனுடைய ஆடையினுடைய அந்த தொங்கல், அந்த சால்வையுடைய தொங்கலுடைய நுனி, அந்த நூலுடைய நுனி, இந்த எண்ட் ஆஃப் நூல், அதை தொட்டாலே போதும். நூலை கூட பிடிக்கல, நூலுடைய முனையை பிடிச்சா. அப்போ அதுலேயும் பவர் இருக்குன்னு அவள் உணர்ந்த பொழுது 12 வருஷமான வியாதி ஒரே நாடியில் சொஸ்தமாக்கி காட்டினாரா இல்லையா? அல்லேலூயா. கைத்தாளம் கொடுங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் இப்படி இருக்க வேண்டும். இயேசுவை கண்டா விசுவாசம் வளரணும், வாழணும். எல்லாம் அவர் தான். ராத்திரி தூங்குறோம், விடிய காலம் எழும்போன்னு என்ன நிச்சயம் இருக்கு? என்ன நிச்சயம் இருக்கு? ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நம்பி தானே தூங்குறோம். தூக்கத்தில் உயிர் போச்சுன்னா என்ன தீவ தெரியாதுல்ல. நீ பாவியா சத்த என்ன பிரயோஜனம்? பேயா ஆடுறதுக்கா? பேயா வாழ்றதுக்கா நீ வாழ்ந்துருக்கீங்க? நீங்கள் வசனத்தில் வாழ்ந்தா பரிசுத்தமாய் வாழலாம். வசனத்தில் வீழ்ந்தா அந்தி கிறிஸ்துவனை வீழ்த்திடுவான், சாவச்சுறான். கடைசியில் குஷ்டரோகியா கொண்டு விடுவான், குஷ்டரோகியா கொண்டு விடுவான். நாகர்கோவில் ஒரு குஷ்டரோகியே வந்தா ஒரே செகண்ட் தான். எனக்கு விடுதலையெல்லாம் ஒரு வினாடி தான். ஆனால் அது நிறைய ஜெபம் பண்ணுவோம். கடைசியில் ஒரு வரியில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். குஷ்டரோகம் ஒத்த வினாடி, காலெல்லாம் பிளந்து அழுகி புழு புழுக்கு மாதிரி இருந்து அவனுடைய வீரியம் தெரிஞ்சுது. நடுங்கி வந்தா. அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இது உனக்கு வியாதி அல்ல, நீ ஒரு கல்லறையை மிதித்து நடந்திருக்கிறாய். சாத்தான் காலை அழுகச் செய்தான். சாத்தான் கால்களை அழுகச் செய்தான். இப்போ வியாதியை, எப்பேற்பட்ட வியாதியை போடுறதுக்கு சாத்தானுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீ என் மேலே மிதித்தாயா என்று சொல்லி அந்த பெயரை சொல்லி தேவன் அளித்தார். அன்றேருமே அந்த ஸ்திரீ சொஸ்தமானால். உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் எவ்வளவு கொடுமை. ஆகவே இவ அறியாமல் சாத்தானை மிதிச்சிட்டான். ஆனால் சாத்தானை என்ன மிதிச்சிட்டியா? குடும்பத்தை அழிப்பதற்கு சாத்தான் புறப்பட்டான். ஆனால் ஒத்த பொருத்தனையில் தான் அதையும் சோம் பண்ணி விட்டுருக்கான். ஆகவே தேவனாகிய கர்த்தர் உயிருள்ள தேவன். ஆந்திரா பிரதேசத்தில் ஒரு நர்ஸு படிக்கிறான். ஒரு எலும்பு கூடை கொண்டு நான் வீட்டுக்கு முன்னே எங்கள் ப்ரேயர் சென்டரில் இதை கீழே கொண்டு வச்சாங்க. ஒரு எலும்பு கூடு, அதாவது
நல்ல பாவாடை ஜம்பர் மாதிரி ஒன்று போட்டிருக்கான். பார்த்தாச்சுன்னா ஒரு 7 வயசு பிள்ளை மதிப்பு தான் இருக்கும். 7 வயசு. இதே நாகர்கோவிலை சேர்ந்த பொண்ணு தான். 7 வயசு பிள்ளை. அந்த அளவு உடம்பு சுருங்கி ஒடுங்கி உருகி கண்கள் உள்ளே போய் கண்ணை ஒட்டி பற்கள் வெளியே கோர பற்களாக நிற்கிறது. ஒரு குட்டி பேய் வந்து என்னிடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது என்று தான் உணர்ந்தேன். ஆண்டவரே சத்தமிட்டு ஜெபம்னா 3 முறிஞ்சு விழுவா. அப்படி தான் சொல்கிறேன். சத்தமிட்டு ஜெபம்னா 3 முறிஞ்சு விழுவா. எங்கிருந்து வர்றீங்க? இங்கே இருக்கிறவங்க தான் ரெக்கமெண்டேஷன், இங்கே பின்னாடி இருக்கிறவங்க தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க. வருஷங்கள் 20க்கு மேலே ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? ஆந்திரா நர்சிங் போன இடத்துல வியாதிப்பட்டு ஒடுங்கி உருகி எலும்புக்கு தோல் மாதிரி ஆனான். அந்த கூட வந்த பெண் பிள்ளைகள் மாணவிகள் சொல்கிறார்கள், ஐயா சாப்பிட மாட்டான், நாங்கள் இங்கு பில்லர் இருக்குல்ல, இங்கு மசி அடைக்கிற இங்கு பில்லர் வச்சு பாலை அதில் எடுத்துருவோம். பாலை அதில் எடுத்து 1 சொட்டு 2 சொட்டு அவ்வளோதான். பல்லை இருக்க கடிச்சு பிடிச்சிருப்பான். இந்த பல்லனை 1 சொட்டு பாலை சொட்டு கொடுப்போம். ஆந்திராவில் உள்ள எல்லா மருத்துவமனைக்கும் கொண்டு போனோம். காலேஜ் நிர்வாகமே கொண்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு பலன் அளிக்கவில்லை. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து உட்கார்ந்த பொழுது நான் அன்றைக்கி ஒரு 6.25 ரூபா 50 மில்லி எண்ணெய், பிவிடி எண்ணெய் அப்போ அந்த ரேட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்கி ஜெபம் பண்ணி கொடுத்தேன். உடம்புல எல்லாம் பூசிட்டு நீ போ, ஆனால் உன் வீட்டிற்கு முன்னாடி ஒரு பேய் இருக்குதே சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். அதான் உனக்குள்ளே ஏறி உன்னை எப்படி உருக்கிச்சு. 3 மாதத்தில் எவ்வளோ பெரிய குண்டான சரீரத்தையும் உருக்கி ஈக்கில் மாதிரி கொண்டு வந்தது. நிஜமாக சொல்லுகிறேன், நான் அந்த ஸ்திரியை பார்த்தும்